என்னமோ மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பங்கிட்ட வந்து கும்பிட்டாரு, தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எப்படி வராது பாருங்க. அப்பனுக்கு எல்லாம் நல்லானதுனால அப்பனுக்கு செய்ய வேண்டிய செயலையும் திருவிழாவில் செஞ்சுட்டாரு. அன்னதானம் ஒன்று போட சொல்லி உத்தரவாயிருக்குது. அன்னதானம் போடுறேன். இன்னைக்கு அலங்காரம், அன்னதானம், இந்த பூஜைகள் அத்தனையுமே இவரு செலவு பண்றாரு. வாழ்த்து சொல்லு. வாங்கிட்டு பாருங்க சாமி. சரி. அடியா, இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா. அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த இதுல கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை அது எழுதி குழப்பேடி எல்லை நாடி பண்ணிட்டா ஏழு முதல் வாய்த்திருவனாயா. அதே மாதிரி என்னை நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீ தெருவேன். கடுகளம் குறைச்சு மாதிரி கூட்டிட்டோம். 100 தடவை வந்தாலும் 7 பழிக்காதப்போம். அடியா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். கருப்பை நான் போட்டு நிக்கிறது இல்ல. சந்தோஷமாப்பா, மனசார ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்ற வேறமக்கு அத்தனை பேர் பசியா நிக்கிறாங்க. அதனால அது எப்படி குளிர்ந்து நிக்கிறாங்களோ நானும் குளிர்ந்து நிக்கணும். அதே மாதிரி உன்ற பட்டி குளிர்ந்து போகுமப்பா. அதே மாதிரி உயிருக்கு பங்கம் வந்து என்ன போது வந்து தட்டி எழுப்பி உன்னை காப்பாற்றிட்டு வந்திருக்கிறேன். இதே மாதிரி உனக்கு காய்ச்சி கொடுத்து எந்த விதத்துல கொற்பட போறது தகரி மாநிலம் இது பத்திரம் வச்சுக்க. தேசி தண்ணி பார்த்துக்க. அதே மாதிரி சில காரியங்களால இன்னைக்கு கூட வந்து நிற்கிறப்போ தகரிமாப்போ கூடவே கொண்டாடி போடலாம். போதுமா? என்னைக்குமே கூட வராது. இன்னும் காலம் நேரம் ரொம்ப இருக்குது. புரிஞ்சுதா? சந்தோஷமா எடுத்துக்கிட்டு சரி தாய். தாயே, மலையாட்ட போட்டு நிலைமை நின்றுட்டு இருக்கிறியா? அதெல்லாம் பனி போல நிற்கிறனாயா. அந்த போர்க்காலுக்கு நீ முயற்சி பண்ணி எந்த விதத்துலயும் குறை இல்லாம அது இருக்கிற சிக்கலை நீக்கி தரனாயா. அதே மாதிரி ஆண்டு அனுபவிச்சு போடலாம். முத்து புள்ளி வைக்கிறதுக்கு கிட்ட கூட நிறுத்தி இருக்கிற. புரியுதா? போ வரப்போ தாயே. அடியா என்றா திசை காமிச்சிருக்கிறேன். ஒழுக்கமா போய் இருந்துக்குவியா? கூட நான் இருக்கிறனாயா. இதுல எந்த விதத்திலுமே தங்கோ தடையோ வராது. தகிரி மண்ணில் இவன் நல்லபடியா டிகிரி முடிச்சு வெளியே கொண்டு வர வேண்டியது எம்பொறுப்பு. போதுமா? பயப்பட வேண்டாம். போடா, எதிர்பார்த்த பக்கம் அமைச்சு கொடுத்துட்டேன். போய் பொழப்ப பாரு. போக்குவரத்துல வச்சுக்கோ. வாதை எப்படி வேணாலும் மன்னிக்கோ. அள்ளி படியா வந்து அம்பாரம் போட்டு கொடுத்துட்றேன். தங்க வைக்கிற மாட்டேன். அத்தனையும் சாதிச்சு கொடுத்தாரு. போதுமா? போ போ. எதிரி அத்தனை சொத்தை அபகரிச்சு நிக்கிறாங்கடா. ஒண்ணும் பேச முடியல, சிக்கலா நிக்குது அப்படின்னு சொல்லி 1000 முயற்சி பண்ணியாச்சு. எங்கெங்கே போய் பார்த்தாச்சு. காலம் தள்ள முடியல, கைப்பற்ற முடியலன்னு சொல்லி அபகரிக்கிறவங்க எல்லாம் சிக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயா, வாய் கூட்டு போடுறேன்னு சொன்ன எதிரிகள இன்னைக்கு வாய் கோணிச்சு வச்சிருக்கா. அதே மாதிரி எந்த விதத்தையும் குறையில்லாம உனக்கு சாதகம் பண்ணி சொத்தை ஒப்படைக்கிறனப்பா. இது சத்திய வாக்கு. ஓ முயற்சி மட்டும் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். தாயே, ரொம்ப சோதனை போறனா கவலைப்படாத. அடியானுடைய உயிரை காப்பாத்தியாச்சு. பங்கம் வர வேண்டிய நேரம், பங்கம் வர வேண்டிய நேரம் சொல்லிட்டே இருந்தேன். கண்ணில் கண்டுட்டியா? அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். தாய் இந்த ஆடி முடிவுக்கே முத்திர போட்டு தந்திருக்கும். அதை மாத்தி அந்த சிக்கல்ல இருந்து மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதெல்லாம் தகரிமா போ. சில குறைப்பாடு இருக்குதுன்னு மனசுல குழப்பி நிக்கிறியா? ஓ, இன்னைக்கு வெடிச்சு வெடியாதனால இல்ல வந்து சேர்ற. வந்து ஒரு விழா ஓட்டிட்டு வர்ற. வியாபாரம் முடிச்சு போய் போதுமா? போ வரப்போ. ஐயா, ஆங்கார கருப்பங்கோட்டையில குழப்பத்துல வந்து நிக்குது. கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம காரியம் கை கூடாம இருந்து இந்த நிமிஷம் வந்து தங்கத்தை ரோட்டி காமிக்கிறனாயா. போ கூட வர்ற. ஐயா, கருப்பங்கோட்டையில உள்ள அழுக்கு வெளி சிரிச்சு நிக்குதாயா? உண்டா இல்லையா? சாணேரி முளஞ்சரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போய் பொல்லான்னு வந்து நீ பட்டி அத்தனை படுகான்னு சாஞ்சு நிக்குதாயா? இன்னைக்கு எல்லா விதத்திலையும் தொழில் ரீதியிலும் சரி, இல்லத்து ரீதியாகவும் சரி, இன்னைக்கு முடக்கி இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து காரியம் நடத்த முடியாம இன்னைக்கு தவறு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஐயா, இது நல்லபடியா காரியத்தை முடிச்சு தலைச்சுமையும் மறைக்கூடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட. ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்குள்ள நீ நம்பி வந்து நின்றீங்களா?
திசை நான் காமிக்கிற தகுதி மணில நல்லபடியா முடிச்சுட்டு தரனாய உத்தரவு போட்டு தர இது சத்தியம். கருப்ப கோட்டையில நீ காரியம் தோல்வியாகி வந்து நிக்கிறிய இல்லையா? நல்ல காரியம் நடக்கணுமா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்து முயற்சி அத்தனையுமே தோல்வியாகி இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்குது. இல்லத்து ரீதியாகவும் சரி, உள்ளத்து ரீதியாகவும் சரி, காரியத்து ரீதியாகவும் சரி, மொத்தத்துல இன்னைக்கு பட்டி அத்தனையுமே படுகளும் சாஞ்சு நிக்குது. இதுக்கு நல்ல உத்தரவு போட்டு காரியத்தையும் முடிச்சு இந்த சிக்கலுக்கும் விடக்கூடும் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? போடாத 3ஆம் முறையாவது சாதிச்சு கொடுத்தாரு. புரியுதா? என்ன தாயி இன்னைக்கு தொழில் ரீதியா இன்னைக்கு தலைச்சுமை ஏறி நிக்குதாயா? அந்த தலைச்சுமை இறக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வேற பக்கம் வாங்கலாம், வாங்கி அதை பூரா தொலைச்சு போட்டு நாம சம்பாதிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணா வந்து கேட்டுட்டு நிக்கிறா. தாயி இருக்கிற முதல்ல சேர்ந்து போயிருமாயா? அந்த பணம் எச்சா வாங்குறது 4 லட்சம் 5 லட்சங்கிறதெல்லாம் நிறுத்திடு. அதெல்லாம் அவன் நம்பவும் வேண்டாம். புரியுதா? கொஞ்சம் கைமாத்தா வாங்கி தரனாய அதுல இப்போதைக்கு இந்த சிக்கலை மீட்டுக்கோ. அதுக்கப்புறம் எந்த விதத்திலும் குறையில்லாம தொழிலை ஓட்டிடலாம், கடனையும் அடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொருள். போதுமா? ஒரு பயப்பட வேண்டாமாயா? இந்த பாதுகாப்பு கூட வேண்டாம். பத்திரம் வச்சுக்க, ரசப்பொரு குட்டு தங்கத்துக்கு தேரோட்டம்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? அடியானுக்கு நல்ல காரியமே நல்ல உத்தரவு போட்டு நடத்தணும். அது போக நடத்தணும்னா கைப்பற்றணும்னு நினைக்கிறேன். அது போக தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சின்ன போட்டுட்டு நிக்குது. விட கொடுத்துடலாமாயா? ஒன்னும் கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிற முதல் இவ்வளவு திருத்தலாம், திருத்தி தொழிலை பெருக்கி அதுக்கப்புறம் விண்ணப்பட்டதை ஒரு சேர்த்து போறோம். போதுமா? ஆடி முடியறதுக்குள்ள அலங்காரம் பண்றனாயா எதிர்பார்த்துட்டு போதுமா? அடியா அங்கார கருப்பம் கோட்டில இன்னைக்கு எல்லாமே மொண்டிகேட்ல போட்டு நிக்கிறா. பேசணும் சாமி. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லாத வந்து நிக்கிறிய. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு சில காரியம் கைவிட்டு போற சூழ்நிலையில் வந்து நிக்கிறாயா? இதை சீர்படுத்தி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். ஏமாந்த பணம் பொழைச்சிட்டியா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி ஏமாந்து நிக்கிறாயே மரபெல்லாம் பேசிட்டு வர. பயப்படாத. தாயின் தகப்பன்மா நான் இருக்கிறேன். உங்க காரியத்துக்கு நான் தாயின் தகப்பன்மா கூட வந்து நிக்கிற தகுதி மண்ணில் கொத்தலமாக போ. அப்படியே போயிடுச்சு சார். அடியா இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகுதி மண்ணில் விட்டத இந்த ஆதாய விஷயத்துல கொஞ்சம் ஏமாந்த உழப்பு பழைக்கிற பத்தியா? அவங்க அல்லையில பொறுத்து அழகு சூடு போட்டுல தகுதி மண்ணில் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுத்தோம்னப்போ ஒட்டுக்கா வாங்க முடியாது. தொழிலுக்கு அப்படித்தான் அள்ளி படி இழந்தாச்சு. நல்ல காரியம் ஆடி முடியாதுக்கு ஒரு செய்தி வந்து முடிச்சு கொடு. போகிறப்போ இன்னும் மட்டும் நிக்கிறாயா காரியா? இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு எல்லாம் 4 பக்கம் சேதாரம் போய் மாடோர் பக்கம் கண்ணூர் பக்கம் தெசமாரி நிக்கிறாயா? இன்னைக்கு தெசமாரி நிக்கிற கண்ணை எப்படியாவது என் பட்டியில கொண்டு தோட்டி என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. அது போக ஒரு பணம் வந்தா 9 பணம் கெண்டமாய் நிக்கிறாயா? மொத்தத்துல வாழ்வா சாவா அப்படின்னு வந்து நிக்கிறேன். இதுக்கு விட தேடி கொடுக்கணுமா? வீட்டு கொடுத்துட்டுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நிக்கிறையா? கைப்பற்றி கொடுத்துட்டு அப்படின்னா பழைய சிக்கலெல்லாம் வராம பாத்துக்கணும். வந்து நில்லு, காரியத்தை முடிச்சு தாயே. காரியம் கை கூடாத வந்து நிக்கிறீங்க இல்லையா? நீயும் 1000 பக்கம் கையேந்தி பாத்துக்க. காரியம் முடிகிற ஓரத்துல நின்று போயிடுது. நல்ல காரியம் நல்லா பேர் புகழும் வாங்கி ஒரு அமைப்பு அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா தாயி? தங்கத்துக்கு பேர் ஓட்டு போடலாங்க. நீ ஏன் கவலைப்பட்டு கிடக்குற? என்னை நம்பி வந்துட்டீங்க தாயி. இந்த பாதுகாப்பு தாயின் தான் நான் திசை காமிக்கிறேன், முடிச்சு போடலாம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி சில ஆதாய விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி குழப்பிட்டு கிடக்குதா இல்லையா? நான் இருக்கிற தகுதி இல்லையா? என்னை வந்து கையேந்திக்கலாம். பாடம் கப்பிக்கலாம், படிப்படி கப்பிக்கலாம். காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். போதுமா? இந்த பாதுகாப்பு கோட்டையில கொடிநாட்டி தரனாய போக்குவரத்துல வச்சுக்கோ. அடியா தாயி எல்லா விதத்திலும் காரியத்தை மாத்தியாச்சு. சில குழப்பத்தை மட்டும் தீர்த்து கொடுத்தரனாயா? அதே மாதிரி தொழில் மணி இன்னும் ஒரு பணத்துக்கு 9 பணம் பெருக்கி தரனாயா? இது சத்திய வாக்கு. ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற குழப்பம் 72 மணி நேரத்துல சாதிச்சு கொடுத்தாரு. போக்குவரத்துல வச்சுக்கோ. அடியா சலக்காலுக்கு உத்தரவு கேட்டு நிக்கிற பட்டியும் இன்னைக்கு சேத்திரமா நிக்குது. இதுக்கு விட கூடும் வந்து கேட்டுட்டு நிக்க இல்லையா? ஒரு தெய்வத்தினுடைய உத்தரவு கேட்டு போய் போர் போட்டு இன்னைக்கு அதுல தண்ணி இல்ல பேர் சொல்ல வேண்டாம்.
புரியுதா? அந்த தெய்வத்தினுடைய பேர் சொல்ல வேண்டாம். ஆயா வந்து என்னைக்கு பொய் சொல்ல மாட்டான். புரிஞ்சுதா? வழிபடம் செய்யறவங்க 1000 பொய் சொல்லலாம். புரிஞ்சுதா? அதனால அதுல வந்து மறுபடியும் கால் போட்டுட்டா தண்ணி வந்துடும் நினைக்காத, வராது. புரிஞ்சுதா? நீ போட்டிருக்கிற உத்தரவுல நான் உன்ற எல்லையில நிக்கிறப்போ அதுல உன்ற தேவைக்கு குறைவா போகுது. அது இப்ப வேண்டான்னு நிறுத்தி வச்சுக்கிறேன். நான் வந்து என் அடியானோட வந்து கனவுல வந்து உன்ற சொப்பனத்துல வந்து சொல்றேன். நான் வந்து உன்ற தோட்டத்து எல்லையில வீரமண்டி போட்டு உட்காருவேன். ஆரம்பி கொத்து கொடுத்துட்றேன். தண்ணி தேவைக்கு மேல நிற்கும். அதே மாதிரி இல்லத்து ரீதியா ஒரு தந்தால் மூலமா காரியத்தை பேசப்பா கூட வந்து நின்று முடிச்சு கொடுப்பான். போதுமா? தண்ணி போத்தலாம் போ. அடியா சேதாரமாய் போச்சே இல்லையா? கையேத்தி நிக்கிற வரைக்கும் தங்கத்தே ரோட்டி காமிச்ச. என்னைக்கு தங்கத்தே ரோட்டுனா கொஞ்சம் மறந்தேன். இன்னைக்கு எல்லாம் வந்து சிக்கலா வந்து சேர்ந்துருது. இதுக்கு விட குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி அடியா கருப்பனை அப்பப்ப எல்லாருமே நெய்யன்னு இல்லை, எல்லாருமே தான் வர்றீங்க, சிக்கலை நீக்கிறான், மறந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வேற ஏமாத்திக்கிட்டு போயிடுறீங்க. அவனுக்கு வந்து செய்ய முடியுமா? அதெல்லாம் 30 தேவரா இருந்தாலும் என் பின்னாடி தான் நிக்கணும். நீதான் ஒரு அடி எடுத்து வச்சுட்ட அப்படின்ட்டா மற்ற தேவதையில என் பின்னாடி தான் நிக்கணும். மொழிய முன்னாடி வர முடியாதாங்க. போயிட்டு போச்சாது என்ன பண்ணவனு சிக்கல் மாட்டிக்கிட்டேன் விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். வர மாதத்துக்குள்ள இந்த சிக்கலுக்கு ஒரு விட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்தேன். என்னதாயி அடியானுக்கு எல்லாம் கொஞ்சம் சிக்கலா நிக்குது. ஓவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம். இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. மருத்துவ ரீதியாவும் பார்த்தாச்சு, மத்த ரீதியாவும் பார்த்தாச்சு. இதுக்கு விட கொடுக்க முடியலன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இதுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணுமா? நீட்டு கொடுத்துடலாமாயா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு தாய் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் எல்லாம் ஓட்டி வேடிக்கை காமிச்சு காரியத்தை முடிச்சு கட்டில போட்டலாமாயா? இந்த பாதுகாப்ப நான் இருக்கிற தாய் என்ன காரணங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். வீட்டு போடலாமாயா? தீர்த்து கொடுத்தா இந்த அவன் வர சொல்லி வாடா. இந்த 2 கனி எப்படி தண்ணி வாங்குவோன்னு அடியான கேட்டுக்கா. தகுதி மண்ணில் வாடா கிட்ட. நான் இருக்கிற தகுதி மண்ணில் குடிச்சிட்டு நாயா விட்டுற மாட்டேன். தகுதி மண்ணில் அடுத்த வாரம் எல்லாருமே பார்த்துட்டுங்க. இந்த தங்கத்தை இந்த பட்டியல் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு தீர்த்தாய்ச்சி குத்திர போட்டுருப்போ தகுதி வைப்போம். பேச்சு கேட்க முடியல இல்லையா? எல்லாம் ஓரியாட்டம் தூரியாட்டம். அதே மாதிரி மங்களிக்காரனுக்குமே குடிக்க மாட்டேங்குது, மாமியாருக்கும் முடிக்க மாட்டேங்குது, மத்தவங்களுக்கும் முடிக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியா? என்ன பண்ணலாம் நீயே சொல். விட்டுலாமா? நீட்டு நீ நினைக்கிறபடி முடிச்சு கொடுக்க மரபுலாம். புரிஞ்சுதா? பயப்படாத. தங்கத்தை ரோட்டி போடலாமாயா? இது சத்திய வாக்கு. என்னை நம்பி வந்து மடி ஏந்திட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்பேன் எண்ணி 72 நாளுக்குள்ள சாதி தந்துடுறாயா? அதுவரை கொஞ்சம் பொறுமை காத்து நில்லு. தேடி வருது முடிச்சு கைப்பற்றி போடலாம். போதுமா? வாழ்றதா சாவறதா அந்த முடிவுல வந்து இல்லத்துக்குள்ளார என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறேன். இல்லையா? பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கருக்கு விருக்குன்னு பொண்ணா பயந்துட்டு கிடக்குறாளா? இங்க நிக்க வேண்டாம். இது பொண்ணாளுக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். கவலைப்படாத. தீர்த்து திருத்தி கையில ஒப்படைச்சாயா? அதே மாதிரி இன்னைக்கு பட்டி முள்ளும் பொதுமா கிடக்குது தாயி. ஊத்து குழுங்கு நந்தவனமா மீட்டு இதே பட்டியல அழகு பார்த்து போறேன் நாயா. போதுமா? தாயி ஆந்திர கருப்பு கோட்டைக்குள்ளார தீராத குறையோட வந்து நிக்கிறீங்க. காரியம் இன்னைக்கு வம்சாவளிக்கும் சரி மத்ததுக்கும் சரி இடக்கூட வந்து நிக்குது. தொழில் முறையே சிக்கலா நிக்குது இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி பட்டி அத்தனை இன்னைக்கு அக்கடி முனை மேல நிக்குதாயா? இன்னைக்கு பட்டி அத்தனை வெள்ளாம்பட்டி அத்தனை வெறும்பட்டியா போச்சு. ஒரு பணம் வந்தா 9 பணம் திண்டமாயி எனக்கு சேர வேண்டிய கைப்பற்ற வேண்டிய கைப்பற்ற முடியாம இன்னைக்கு வெள்ளம்பட்டி நிக்குதாயா? மரபொல்ல சொல்றது புரியுதா? வெண்ணம்பட்டு நிக்குதாயா? இது எந்த விதத்துல இடம் கூட இல்லாம இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா தாயி? எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்ட கும்பிட்டியா? ஆயா ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லி கவலைப்படாத. அவளை கையேந்து நெல்லு. அவதான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறா. தாயி சிலதெல்லாம் இன்னும் இருக்குதாயும் இன்னும் விங்கணிக்க வேண்டாம். தாய் தகப்பனமா நான் இருக்கிறேன். பாடம் கற்பிக்கலாம், படிப்படி கற்பிக்கலாம். அது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். மீட்டு தந்துறனாயா? 11ஆவது நாள் உனக்கு ஒரு மாற்றம் தரனாயா? அதை புடிச்சுக்கோ. போகிறம்போ என்னதாயே
நம்ம போராட்டம் ஓரியாட்டம் சிக்கலாம் இல்லையா? அதே இடத்த முடிச்சு தந்துடுற அப்படின்னு முடிச்சாச்சா? அதெல்லாம் ஒண்ணு பயப்படாம நல்லபடியா பொழைப்பாதாயி. அதெல்லாம் ஒண்ணும் அங்கல போட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னை நம்பி வந்து நிக்கிறீங்களா? தங்கத்தையே ரோட்டி போடலாமாயா? அது முடிஞ்சு சோடி கலசமா வந்து நில்லு. எனக்கு அது போது. அதெல்லாம் எந்த குறையும் வராதாயா? காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். இது சத்தியமா பத்திரமா வச்சுக்கணும். புரியுதா தாயி? நீ இந்த காரியம் முடிகிற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோ. தாயி தொழில் சின்ன பண்ண பண்ணிட்டு கிடக்குது. நல்லபடியா தொழில் அமைச்சு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? எல்லாம் போட்டி பொறாமைகளை சிக்கலா படி போட்டாங்க. இந்த பாலத்து கருப்பனை நம்பி வந்து நிக்கிறேன். கொடிநாட்டி போடலாம் முடியுது. புரியுதா? அதே மாதிரி வருமான ரீதியா உங்க கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். இல்லத்திலையும் கோவப்படுற, தொழில் செய்யறதுலயும் கோவப்பட்ட எப்படி? புரியுதா? கருப்பன் தான் கோபக்காரன். நீ எப்படி? அதெல்லாம் விட்டுறோம். புரியுதா? நான் இருக்கிறனாயா இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு தடம் போடுறேன். தொழில முதல் குடி, அதுக்கப்புறம் அதை கண்ணை கட்டி போடலாமாயா? இன்னும் மலையாடு சிலதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தான் இந்த அப்புறமா கூட வந்து நின்று கொண்டாடி போடலாமாயா? தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கா. ஒன்னா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது உண்டா இல்லையா? இல்லத்துக்குள்ளார என்னென்னமோ நடக்குது, ஏதேதோ நடக்குது அப்படின்னு சொல்லி பயந்து கிடக்குறியாயா? அது போக வருமானம் ஒரு பணம் வந்தா 10 பணம் தெண்டமாய் நிக்குதாயி. மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறுப்பட்டியாக்கி படுகலஞ்சாய வச்சுட்டாங்கப்பா. உண்டா இல்லையா? இதுல இருந்து மீட்டு தலை தப்பிக்குமா மரமெல்லாமே பேசிட்டு வர தப்பிக்காதான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? நான் எதுக்கு இருக்கிறேன்? நீ நம்பி வந்துட்டு இல்லதாயி. இந்த பாலத்து கருப்ப தாய் தப்புமா நான் இருக்கிற தகுதி மாதிரி சில தரம் போடணும்ப்பா. அந்த தரத்துல போ. இது வந்து மீட்டு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி கேவலமாகாது சாதிச்சு கொடுத்தாங்க. பத்திரம் வச்சுக்க ரசப்போடு குடிச்சு சத்தியவாக்கு நான் இருக்கிற பயப்படாது போ. புது தொழிலுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தது கொஞ்சம் நல்லபடியா இருக்குது. பழைய தொழில் நல்லபடியா ஓட்டிட்டா தலை தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு ஓட்டிடலாமாயா? அது போக மன இடத்தை என்ன பண்ணலாம்? தள்ளிடலாமாதாயி? சொன்னாலுக்கு தள்ளுறதுக்கு பிரியமில்லை. நீ அதை தள்ளிட்டா இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லபடியா பேர் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு நிற்கிற. வட்டி கணக்கு போட்டு பார்த்தா சம்பாதிக்கிறது அத்தனை வட்டிக்கு தான் போகுது. புரிஞ்சுதா? அதனால தாயி மனசு விடாத. இதை மாத்தி உனக்கு இதுக்கு மேல ஒரு பங்கு வாங்கி தரணும். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். முயற்சி பண்ணு. கூட வந்து நிக்கிற கொண்டாடித்தார். போக்குவரத்துல வச்சுட்டா அதுக்குள்ள வேற எது கொடுத்தாலும் கொடுப்பேன். நீ நம்பி நில்லு. அதுக்குள்ள ஒரு குறுக்கு வளா ஓட்டுவேன். பொறுப்பு ஓடு. போன நேரத்தில் அப்படித்தான் குடும்பத்தை எடுத்து வீசிட்டு இருந்தேன். குடும்பத்தை எடுத்து வீசிட்டு இருக்கு. கடா வெட்டணும் மனசில் நினைச்சுக்கிட்டு குழப்பிட்டு கிடந்தையா? உன்ற கடாயை நான் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் எந்த விதத்திலும் தப்பு வந்து சேராது. அதே மாதிரி உள்ள அழுது வெளியே சிரிச்சு தாயி. தாயி போர்க்களத்துக்கு விட கொடுத்து போடலாம். கம்முனு இந்த பாதுகாப்பு கோட்டையில நீ கண்ணீர் கம்முனு அழுத கண்ணு தொழுத கைக்குமே வேர் வாய் கொடுத்தாயா? சத்தியமாக்கு. அதே மாதிரி குடும்ப ஏட்டுல 2 காரியத்தை போட்டு மனசில் நினைச்சிட்டு நிக்கிறியாயா? குடும்ப ஏட்டுல 2 காரியத்துல போட்டு புலம்பிட்டு நிக்கிறேன் இல்லையா? என் பொறுப்புல நான் இருக்கிற இந்த அக்னிமானில் எந்த விதத்துல சிக்கல் இல்லாம உன்ற கோட்டை கொத்தலம் பண்ணி தேவப்பட்டியில அழகு பார்த்து போறேனாயா? சத்தியவாக்கு இந்த அப்படி ஓ அக்னிமா போக்கிவா சத்தியவாக்கு மீட்டு தரப்போம். என்னையா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறீங்க? எல்லாம் கை நழுவி போகுத இல்லையா? தங்கங்களுக்கும் சரி இடம் கூட நிக்குது, பட்டியலையும் இடம் கூட நிக்குது. வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. 4வது சேதாரம் ஆகிடுது இல்லையா தாயி? அந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். மீட்டு போடலாமாயா தாயி? கொஞ்சம் எல்லாம் கூடா நட்பு கேடா முடிஞ்சு நிக்குது. நானுக்கு தகிரி மணி மரபெல்லாம் பேசிட்டு வர்றேன். மீட்டு போடலாம். நீ நம்பி வந்துட்டீங்களா? தங்கத்தை ரோட்டி காமிக்கிறாயா உன்ற பட்டிக்குள்ளார 11வது நாள் அந்த பட்டிக்குள்ள நான் வந்து நிப்பனாயா? நான் வந்து நிக்கிறதுக்கு அடையாளம் ஒட்டி மகா
எவ்வளிச்சத்தை கேட்டு சந்தனமும் ஜோபாதமா வந்து நிற்கி அன்னையிலிருந்து அந்த நிமிஷத்துக்கு பட்டி பால் போல பெருக்கி பாலால் ஜெபத்தை கொடுக்குறேன். போ வரும்போ